கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை லூக்கா 10:42. ஆமென். நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. ஆமென். இன்றைக்குரிய ரேமா வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்லுகிறார், தேவையானது ஒன்றே. இது யார்கிட்ட சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்த்தாள் கிட்ட சொல்கிறாரு. ஏன்னா மார்த்தாள் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டதுக்கப்புறமும், ஆண்டவரே வந்துட்டார் வீட்டுக்குள்ளே, அதுவும் தனியாக வந்திருக்கிறாரு. அவர் வந்ததுக்கப்புறமும் மார்த்தாள் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பல பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் வந்துட்டு மார்த்தாள்கிட்ட சொல்கிறாரு. மார்த்தாள் கம்ப்ளைண்ட்டும் பண்ணுறாங்க ஆண்டவர்கிட்ட வந்து. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், இது தேவையில்லை. அதாவது எது தேவையில்லைன்னா, நீ இப்போ நான் வந்ததுக்கப்புறமும் நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டே இருப்பது இனி தேவையில்லை. அப்போ எது ஆண்டவரை தேவை அப்படின்னு கேட்டால், ஆண்டவரே அதுக்கு பதில் சொல்கிறாரு பாருங்களேன். தேவையானது ஒன்றே. தேவையானது ஒன்றேன்னு யாரை தெரியுமா சொல்கிறாரு? அவரை சொல்கிறார். நானே உனக்குள்ளே இருக்கிறேன். இப்போ நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நானே உனக்குள்ளே வந்துட்டேன். எப்படி மரியாள் மார்த்தாள் வீட்டுக்குள்ளே வந்தாரோ, அதே போல் உன் இருதய வீட்டிற்குள்ளே நானே வந்துட்டேன். நானே வந்ததுக்கப்புறம் நீ எதுக்கு அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டே இருக்கிறாய்? கலங்கிறதுனால எந்த ஒரு யூஸும் வரப்போகிறதில்ல. கவலையை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? நீங்கள் கவலைப்படுகிறதுனால் உங்கள் சரீரத்தில் ஒரு முளத்தை கூட கூட்ட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அந்த கவலை கலக்கத்தை நம்மளுக்கு கொண்டு வரும். அந்த கலக்கம் நம்மளுக்கு டென்ஷனை கொண்டு வரும், டிப்ரெஷனை கொண்டு வரும், ஆண்டவர் மேலே அவிசுவாசத்தை கொண்டு வரும், ஆண்டவரே நோக்கி கேள்வி கேட்க வைக்கும், கம்ப்ளைண்ட் பண்ண வைக்கும். இதெல்லாம் மார்த்தாளுக்குள்ளே நடந்தது. ஆண்டவர் சொல்கிறார், இதெல்லாம் உனக்கு தேவையில்லை. தேவையானது ஒன்றே. நான் மட்டும்தான் உனக்கு தேவை. அந்த கவலையை பற்றி நீ கலங்காத. அந்த கவலைகளை என் மேலே வச்சிருன்னு ஆண்டவர் சொல்கிறார். கவலையை பற்றி என்ன செய்யக்கூடாது? கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம சில காரியங்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் கவலைகளை எல்லாம் என் மேலே வைத்து விடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கவலையை ஃபுல்லாக அவர் மேலே வச்சுட்டு, அவர் பாதம் தான் நம்மளுக்கு தேவைன்னு சொல்லி, அவர் தான் நம்மளுக்கு தேவைன்னு சொல்லி, அவரை நாம் இறுக பற்றி கொள்ளும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? அவருடைய சமாதானத்தையே நம்முடைய இருதயத்துக்கு தருகிறார். அந்த இருதயம் கவலைப்பட்டு கலங்கி கொண்டே இருக்குது பார்த்தீங்களா? அந்த இருதயத்தில் அவர் பாதத்தில் அமர்ந்த உடனே அவர் தருகிற முதலாவது காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய சமாதானம். அவருடைய சமாதானத்தை நம்முடைய இருதயத்தில் தந்து, நமக்குள்ளே இருக்கிற இந்த கவலை, கலக்கங்கள், எதிர்மறையான எண்ணங்கள், எதிர்காலத்தை குறித்த பயங்கள், பல கேள்விகள், குழப்பங்கள் எல்லாவற்றையும் இருதயத்திலிருந்து அப்படியே எடுத்து, அவருடைய சமாதானத்தை நம்ம இருதயத்தில் கொடுத்து, நான் உன் கூட இருக்கிறேன், எதை குறித்தும் பயப்படாத, நானே உன் கூட இருக்கும்போது நீ எதை குறித்தும் கலங்க வேண்டிய பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் தேற்றுகிறார். தேற்றி என்ன செய்கிறார்னா, உனக்கு தேவை இந்த உலகத்தில் நான் மட்டும்தான். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்களேன், தேவையானது ஒன்றே, அது நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். அதனால் அவர் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் தேவை. அவரை தவிர நம்மளுக்கு வேறு எதுவுமே தேவை கிடையாது. அவர் நம்ம கூட இருந்தார்னா, அவர் நமக்குள்ளே இருந்தார்னா, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். எல்லா தேவைகளையும் சந்திப்பார். உங்களை அதிசயமாய் ஆச்சரியமாய் நடத்துவார். உங்கள் வாழ்க்கையவே அவர் சாட்சியாக மாற்றி அநேகருக்கு உங்களை ஆசீர்வாதமாகவும் மாற்றி விடுவார். ஆமென். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி. இந்த வார்த்தையின்படியே தகப்பனே, நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தேவையானது ஒன்றே என்று சொல்லி, நீர்தான் எங்களுக்கு தேவை என்று சொல்லி இந்த நாளடியில் எங்களோடு பேசணும். உம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆமாம் ஆண்டவரே, நீர் மாத்திரமே எங்கள் வாழ்க்கையில் தேவை என்று சொல்லி நாங்கள் இந்த நாளில் எங்களை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் கவலைகள், கஷ்டங்கள், துக்கங்கள், துயரங்கள் எல்லாவற்றையும் நீர் நீக்கி போட்டு உம்முடைய சமாதானத்தை இந்த நாளில் எங்களுக்கு தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.